இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 மிக முக்கியமான காரியங்களை குறித்து வலியுறுத்துகிறார். ஒன்று ஜெபம், மற்றொன்று நோன்பு, அடுத்தது தர்மம். இந்த 3 மிக முக்கியமான காரியங்களும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக காணப்பட வேண்டிய இன்றியமையாத காரியங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த 3 காரியங்களுமே ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய செயல்பாடுகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறார். ஆனால் இந்த 3 காரியங்களையும் நாம் செய்கிற விதத்தை பற்றியும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்காமல் இல்லை. இன்றைக்கு இந்த 3ஐயுமே மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, விளம்பரத்திற்காக, சுய பெருமைக்காக அநேகர் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். சிலரை ஜெபிக்க சொன்னால் அவர்கள் ஏராளமான வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவதை நாம் பார்த்திருப்போம். சிலர் நோன்பிருப்பதை பலரிடத்தில் நான் இன்று உணவருந்த மாட்டேன், நான் இன்று நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லி தம்பட்டம் அடிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். தர்மமும் கூட அதே போல பல விளம்பரங்கள், அவருடைய பெயர்களை அந்த நன்கொடைகளுக்கு கீழாக பதிவு செய்தல், கல்வெட்டுகளில் தங்களுடைய பெயர்களை பொறித்தல், தாங்கள் வாங்கி கொடுக்கிற பொருட்களில் தங்களது குடும்ப பெயரை பதிவு செய்தல் என்று அநேகர் தம்பட்டம் அடிக்கிற, தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்கிற விதத்தில் தான் தர்மத்தையும் செய்கிறார்கள். ஆனால் இந்த 3ஐயும் எவ்வளவு ரகசியமாக ஆண்டவருக்கும் நமக்கும் மாத்திரம் தெரிந்திருக்கிற விதத்தில் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது இந்த மண்ணுலகில் நாம் பாராட்டை பெறுகிறோமோ அப்பொழுது விண்ணுலகில் அதற்குரிய காரியங்களை நாம் இழந்து விடுகிறோம் என்பதை மனதில் கொள்வோம். மனிதர்களால் பாராட்டப்பட்டவர்கள் தேவனால் பாராட்டப்படுவது சற்று கடினம். அதே வேளையில் பல சூழ்நிலைகளில் மனிதரால் இகழப்படுகிறவர்களை தேவன் பாராட்டுவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது. இதை நன்கு புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவர் எப்படி ஜெபிக்க சொன்னாரோ அதே போல ஜெபிப்போம். ஆண்டவர் எப்படி நோன்பிருக்க சொல்லியிருக்கிறாரோ அதே போல நோன்பிருப்போம். ஆண்டவர் எப்படி தர்மம் கொடுக்க சொல்லியிருக்கிறாரோ அதே விதத்தில் தர்மம் செய்வோம். இப்படி நாம் செய்கிற பொழுது நாம் செய்கிற இந்த 3 காரியத்தின் பலன்களும் நம்மீது பொழியப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அர்த்தமற்ற விதத்தில் ஜெபிப்பதை நிறுத்துவோம், அர்த்தமற்ற விதத்தில் நோன்பிருப்பதை தவிர்ப்போம், அர்த்தமற்ற விதத்தில் தர்மம் செய்வதை நிறுத்துவோம். ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் இந்த 3 செயல்களையும் தொடர்வோம். இறை ஆசீர் நம்மோடு என்றென்றும் இருக்கும் என்பதில் ஐயமேதுமில்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.